கால் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டியா? அப்பாக்கு உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? சிஎஸ் சத்யநாத்தும் அப்பாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிஐ அவங்க மட்டும் இல்ல, உங்க அப்பா, ப்ரொஃபசர், வக்கீல், இன்னும் யார் யாரோ இருந்தாங்க. அப்பாவை இவ்ளோ டென்ஷனா நான் பார்த்ததே இல்ல. நான் அப்புறம் கால் பண்றேன். ஏண்டா இந்த முஸ்தபா வீடு எங்க? அதோ அதான். ஓ அங்கேயா? முஸ்தபா இல்லையா? இவர் தான் எஸ்ஐ சுப்பிரமணியன் சார். அதுக்கு நான் என்ன பண்ணும்? முஸ்தபா சத்தம் போட வேண்டாம், அவன் எந்திரிக்க மாட்டான். குடிச்சு மட்டையாய் தூங்கிட்டு இருக்கான். ஒரு வேலையை பத்தி பேசணும். இந்த மாதிரி ஒர்க் முடிச்சிட்டு வரும்போது அவன் குடிச்சிட்டு வரான். அந்த நௌஷாத் கல்ஃபுக்கு கூட்டிட்டு போறேன்னு எத்தனை வாட்டி சொன்னான். அது எப்படி இந்த செத்தது அழுகுனதெல்லாம் யார் தூக்குறது? யாரா அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறான் மரியாதை இல்லாம. ஐயா சார் நீங்களா? வாங்க உட்காருங்க சார். முஸ்தபா, சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு பதிலாக பாடி கொண்டு போன அந்த ஜான் இருக்கான்ல, அவனோட நம்பர் கொடு. ஆஹா, உங்களுக்கெல்லாம் இப்போ ஜான் போதும், நான் அவுட்டு. என்ன யாருக்கும் தேவையில்லை. முன்னாடி வந்த சாருக்கும் ஜான் மட்டும் போதும். ஃபோனில் கூப்பிட்டவனுக்கும் ஜான் மட்டும் போதும். அவன் ஜோத்தில் நான் அதுக்கு மண்ணாளி போடணும். நம்ம சிஐ சார் இப்போ தான் அவன் நம்பர் வாங்கிட்டு போனார். நான் சொல்கிறேன், 98460 90 834. ஓகே. இப்போ நம்மளை யாரும் கண்டுக்கல. அவன் ஆம்பளை இருந்தால் ஏன் கூட சேர்ந்து வண்டி ஓட சொல்லுங்க. ஹலோ, ஜான் தானே? சாரி, ராங் நம்பர். ஜான் ஜான் இல்லைங்கிறல்ல, எல்லாருக்கும் ஜான் ஜான் ஜான். முஸ்தபா? நான் முஸ்தபா தான் பேசுகிறேன். நான் வேலையை விட்டேன், துபாய்க்கு போகிறேன். ஃபோனை வச்சுட்டாங்க. உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தியா? இதான் யாருக்கும் எந்த நல்லது பண்ணக்கூடாது எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஏடா ஜானு, நன்றி வேணும்டா, நன்றி. ஏழாயிட்டல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே வந்தால் தான் பரிசு கிடைக்கும். வேலையெல்லாம் முஸ்தபா கிட்ட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். முஸ்தபா, உன்னதான் ஜான் நினச்சி நிறைய பேர் கால் பண்ணுறாங்கல்ல? ஆமாங்க ஐயா. வழி இருக்கு. இனி யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. குட். எடுக்க போறியா திருப்பி போறியா? எடுத்தாச்சு, இனி திருப்பி கொடுக்கணும்ல. என்ன கொடுக்க வேணாமா? அப்ப சாய போடலாமா? டீ கொடுங்க. அப்ப அந்த சாருக்கு? அந்த சார் டீ குடிக்க மாட்டாரு, லைட்டா போட்டு மட்டை ஆயிட்டாரு. உண்மையே சொன்னா அவர் தான் டிரைவர், நான் போனோம். இல்ல, பணத்தோட சொந்தக்காரன். ஓ அண்ணா, டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுங்க, சக்கரை கம்மியா. அப்ப 2 சாய போடு. 4 தோசை, ஒரு ஆம்லேட். சரி, போலாம். வணக்கம்ண்ணா. நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்பதான் இவரு என்னை கை தட்டி கூப்பிட்டாரு. என்கிட்ட இந்த 100 ரூபாயும் அடிச்சு பிடிங்கிட்டாரு இவரு. அதுக்காக கேட்டது போய் கன்னத்துலயே அடிச்சாரு. இப்போ வந்து பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. முடிஞ்சுதா? நம்பிக்கை வரல.
இல்லை. இந்த இருட்டு நேரத்துல இப்படிலாம் கதை சொன்னா யாரு நம்ப போறாங்க? அப்ப நான் கைட்ரா. ஒன்னும் எடுக்கல சார். நான் இன்னைக்கு பட்டினியே செத்துருவேன் போல. தம்பி டீக்கு காசு கொடுக்கல சரியா? ஆ ஓ, கடனுக்கு தான் வாங்குறேன். நம்மளும் நிறைய காசுலாம் பார்த்துருக்கோம் ப்ரோ. இங்கே பாரு, கணக்கு கணக்காக தான் இருக்கணும். பழைய 2, இப்போ 65, மொத்தம் 67 கொடுத்துருவேன். ம். நான் நிறைய பணத்தை இந்த வண்டியில் ஏற்றிருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார பாக்கியம் மச்சான், அது உனக்கு மட்டும்தான்டா. டே பத்தி பட்டிங்கடா. ஆ, உனக்கே நான் தானே கொடுத்தேன். உனக்கு ஒரு வாட்டி பற்ற வச்சு கொடுத்தது என்ன முழுசா பற்ற வைக்கிற மாதிரி தாண்டா திருப்பி கொடுத்துருக்கேன். அவசரப்படாத, பாப்போம். உனக்கு போக வேண்டிய வண்டியோட சாவி நீ தானே எடுத்து கொடுத்த. இப்ப நீ சொல்லு, எங்க போகணும்? இது வரைக்கும் ஓடுனதெல்லாம் அந்த சிஐ சார் முன்னாடி போகிறதுக்கு தான். ஆனா எங்க போகிறதுன்னு தெரியல. சொல்லு. என்ன அவ்வளோ பிடிக்குமா அந்த பொண்ணை? அவ பேரை சொல்லும் போதே மூஞ்சில சிரிப்பு வருதுல்ல? உன்னை தப்பு சொல்ல முடியாது. பார்க்கறது நல்ல அழகான பொண்ணு தான். எப்படிடா கரெக்ட் பண்ண? ரீசார்ஜ் எதுவும் பண்ணணுமா? 10 ரூபா டாப் அப் கார்டு வேணுமா, இல்லை நான் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவா? ஹாய் படி. ஹாய். ஈஸியா தலையா இந்தாங்க. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதுங்கெல்லாம் பொண்ணுங்கள்ல, பட்டி, நியூ ஜென்ரேஷன் பட்டி. உன் பஜனையை வச்சுலாம் இவங்களை உஷார் பண்ணவே முடியாது. எழுதிட்டீங்களா? குமாரண்ணா வாங்க, கொஞ்சம் பேசணும். குமாரண்ணா, கடையில புது ஆளை வேலைக்கு வச்சிட்டீங்களா? சூப்பர். ஏண்டா ஜட்டி வியாபாரம் கூட பண்ணலாம், ஆனா போட வேண்டியவன் போட்டு கடை முன்னாடியே அவன் நிற்கணும். இன்னும் நீ நிறைய டெவலப் ஆகணும் சசி. இந்த மணியை தூக்கிட்டு தெரு தெருவா சுத்தி இருந்தா ஒரு யூஸும் இல்லை. ப்ரோ கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் வரட்டா? ஏய் காசு கொடு, காசு கொடு. இல்ல படி, சீக்கிரம் சார்ஜர் வெயிட் பண்ணு. காசை கொடு. இல்ல நான் என்னடா என்னங்க பிரச்சனை? மரியாதையா 300 ரூபாய் திருப்பி தர சொல்லு. ஏமா ஒரு நிமிஷம். ஏண்டா என்னடா பண்ண? ப்ரோ இந்த வாட்டியும் ஒரே ஒரு நம்பர் தான் ப்ரோ மாறிச்சு. ஏண்டா ஒரு நம்பரை மாறதுக்கு இது என்ன லாட்டரி டிக்கெட்டா? எதுவும் பண்ணிடாதீங்கம்மா, கடையை இன்னைக்கு தான் திறந்துருக்கேன். அப்ப காசு தர மாட்டீங்களா? காசு தர மாட்டேன்னு நான் சொல்லலையம்மா. வெளியே போடா கிறுக்கு பையல. படி படி அடி. அந்த ரீசார்ஜ் பண்ண நம்பர் இருக்குடா. அம்மா ரிங்கு போகுது. இந்தா புடி பேசு. பேசுமா. எடுக்கிறது ஆம்பளையா இருந்தா நீ சாப்பிட்டா பேசி 300 ரூபா தப்பா ரீசார்ஜ் பண்ணிட்டேன், 300 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணி விடுங்க நீ சொன்னா நடந்துருமா? பேசு. ஹலோ ஹலோ. இது செம்ம ஐடியா படி. ஹலோ ஹலோ ஒன்னால வருது. நம்பர் மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டோம். தேங்க்யூ. மிஸ்டர், என் ஃபோனுக்கு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. கையில 5 பைசா இல்லாம ரோடா சுத்திட்டு இருக்கிற எங்கிட்டயா ரீசார்ஜ் பண்ணி சொல்லி கேட்கற அறிவு இருக்கா? வேணும்னா வந்து பாருடி, பாரு. ஹலோ. என் ஃபோனுக்கு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணதை நான் மன்னிச்சிட்டேன்.
நீ என்கிட்டயே திமிரா பேசுறாடி பிசாசு. ஒரு வயசு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதாடா? உனக்கு மரியாதை வேணாம்? என்னமா பிரச்சனை? அண்ணன் உனக்கு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி தரேன். ஆனா நீ என்கிட்ட மட்டும்தான் பேசிட்டே இருக்கணும். ஏ பொறுக்கி ராஸ்கல், உன் நம்பர் இந்த போன்ல இருக்குல்ல, பாத்துக்கிறேன். எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? டே மச்சான், அவன் அப்பனை தேடுறாளாம், யாருன்னு தெரியலையா. அவனை எல்லாம் தேடி போறதுக்கு எனக்கு டைம் இல்லடி. நான் என்ன பண்றேன்னு பாருடா. வேற எங்கேயாவது போய் காட்டுறது யூஸ் இல்லம்மா. எங்களுக்கு காட்டணும்னா எவர் கிரீன் பார்க்குக்கு வா, பாக்குறோம்.